கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனயம் ஸ்ரீராமசுரம் குடும்பஜை ஸ்ரீ எப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கதையினால் 78வது நாளாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வைபவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 18வது நாளாக ஆழ்வார்களுடைய வைபவங்களை பார்க்கிறோம். தொடக்கத்தில் குருபரம்பரை தியானம் குமுதல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः, श्रीमदे रामानुजाय नमः, श्री परांकुशदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराम मिश्राय नमः, श्री पुंडरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे षडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வரலாற்றினை 78வது நாளாக இன்று பார்க்க இருக்கிறோம். அதில் ஆழ்வார்கள் வரலாறு 18வது நாள். கடந்த 4 நாட்களாக திருமங்கை ஆழ்வாருடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு திருமங்கை ஆழ்வார் திருவேங்கடத்திலிருந்து எழுந்தருளுகிறார். திருவேங்கடத்தில் திருமலை மீது திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளவில்லை. மலை அடிவாரத்திலே ஆழ்வார் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிற இடத்திலிருந்து தான் மங்களாசாசனம் செய்தார்கள். திருவேங்கடமுடையானும் ஆழ்வார் இருக்கும் இடத்திற்கு வந்து சேவை சாதித்து அவருக்கு எல்லா வகையான பிரசாதங்களிலும் அருளினார்கள். அங்கிருந்து திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள் வழியாக வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது திருப்புட்குழி, திரு எவ்வுள், சோளிங்கர் போன்ற திவ்யதேசங்களை சேவித்து கொண்டு வருகிற பொழுது திருநின்ற ஊர், தின்னனூர் என்று சொல்லக்கூடிய திருநின்ற ஊர், அந்த எம்பெருமானை திருமங்கையாளர் மங்களாசாசனம் செய்யலை. அப்படி அங்கிருந்து அடுத்தடுத்து திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திருநின்றவூர் தாயார், என்னை பெற்ற தாயார், எம்பெருமானிடம் ஆழ்வார் நம்மளை மங்களாசாசனம் செய்யவில்லை, திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை பெற வேணும் என்று எம்பெருமானிடம் சாதிக்க, உடனே பெருமானும் பிராட்டியுமாக திருமங்கை ஆழ்வார் அப்பொழுது எங்கே மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் திருக்கடன்மல்லை, அங்கே போய் சேவை சாதித்தாங்க. உடனேயே திருமங்கை ஆழ்வார் திருக்கடன்மல்லை எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிற பொழுதே திருநின்ற ஒரு எம்பெருமானையும் சேர்த்தே மங்களாசாசனம் செய்தார். திருநின்ற ஒரு நித்திலத்தொத்தினை அப்படின்னு சொல்லி, அப்படி அது அந்த மங்களாசனம் முடிந்த பிறகு அப்படியே சில திவ்யதேசத்தை சேவித்துக் கொண்டு வருகிற பொழுது பரிமளரங்கநாதன் இந்தலூர் வந்தார். சேவை கிடைக்கவில்லை, நீரே வாழ்ந்து போம் என்று வருத்தத்தோடு சாதித்தார். எம்பெருமான் சேவை சாதித்தான். அவரையும் மங்களாசாசனம் செய்துவிட்டு அப்படியே சில திவ்யதேசங்களை பார்த்து கொண்டு மங்களாசாசனம் செய்து கொண்டு சீர்காழியில் திருமங்கை ஆழ்வாருடைய சிஷியர்களெல்லாம் விருதுகளை ஊதிக்கொண்டு நாலுகவி பெருமாள் வந்தார், திருமங்கை ஆழ்வார் வந்தார் என்று கட்டியும் சொல்லிக்கொண்டு போக திருஞான சம்பந்தருடைய சிஷியர்கள் தடுக்க திருஞான சம்பந்தரை
திருமங்கையாழ்வார் சந்தித்து அவர் திருமங்கையாழ்வாருடைய கவித்தன்மையை புகழ்ந்து பாராட்டி தம் கையில் இருந்த வேலை அவருக்கு சமர்ப்பிக்கிறார். அப்படியே சோழ நாட்டு திவ்யசங்களை பலவற்றை சேவித்துக் கொண்டு திருநறையூர் வந்தார். திருநறையில் வைத்து திருநறை 100 பாசுரம், திருமங்கையாளுடைய பாசுரம் 100 பாசுரம் திருநறையூருக்கு. அதுல நன்னறையூர் நம்பி நல்ல மாமலர் பாதம் சென்னையில் சூடியும் அவன் தொண்டருக்கு சொன்ன சொல்மாலை பாடுமீன் பாடனின் பாவம் நில்லாவே என்று திருமங்கையாழ்வார் மங்களாசனம் பண்ண உடனே தம்முடைய திருவடியை ஆழ்வார் தம்முடைய திருமுடியில் அருளும்படியாக பிரார்த்திக்கிறார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு திருச்சேரையில் உன்னை விரும்பிய வண்ணமே தருகிறோம் என்று சொல்ல, அப்படியே திருச்சேரையில் திருமங்கையாழ்வார் சென்று மங்களாசாசனம் பண்ணும்போது திருச்சேரை எம்பெருமான் தம்முடைய திருவடியை திருமங்கையாழ்வாருடைய திருமுடியில் திருத்தலையில் சாதிக்க போகும்போது திருமங்கையாழ்வார் சற்று பின்வாங்கி நிற்க, ஏன் நீர் பின்வாங்குகிறீர்? எம்முடைய திருவடிதானே உம்முடைய திருத்தலையில் சாதிக்க வேண்டும் நினைத்தீர் என்று சொல்ல, இல்லை, உம்முடைய திருவடி பொது நின்ற திருவடி. உலகத்தை அளக்கிற பொழுது எல்லாருடைய தலையிலையும் வைத்த திருவடி, எல்லாத்துக்கும் பொது. அதனால எல்லாத்துக்கும் பொதுவானது வேண்டாம் அப்படின்னு சொன்னா, உம்முடைய திருவடியில் யார், உம்முடைய திருமுடியில் திருத்தலையில் அப்ப யார் ஏழன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க, உம்முடைய அடியார் தன் சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் எம் தலைமையிலே அப்படின்னார். சரி, உம்முடைய மனதிற்குள் நான் வரட்டுமா? வருகிறேன்னு சொன்னார். உம்மை வணங்குகிற அடியார்கள் எப்பொழுதும் என் மனதே இருக்கிறார்கள். உம்முடைய அடியார்கள் என் மனதில் இருக்கிறார்கள், எப்பொழுதும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நீர் வணங்கக்கூடிய அர்ச்சாவதாரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். எனக்கு குலதெய்வம் திரு கடன்மல்லை தலசைனத்து உறைவாரை கொண்டாடும் அவர் கண்டீர் எம் குலதெய்வம். எமக்கு குலதெய்வம் உம்மை சேவிக்கக்கூடிய அடியார்கள் தான் எமக்கு தெய்வம். எமக்கு தெய்வம் அவர்கள்தான், அடியார்கள் தான் அப்படின்ட்ட உடனே உமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் நாம் தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உபாயத்துக்கு முன்பாக புருஷகாரமாக வருவது சதாச்சாரியர் தானே, சதாச்சாரிய சுவாமிகள் தானே. சொல்லி திருத்தி ஆச்சாரிய சாமி திருவடிகள் சமர்ப்பித்து ஆச்சாரிய சாமி அப்புறம் உம்முடைய திருவடி சமர்ப்பிக்கிறாரு. அப்போ உம்மை உபாயமாக பற்றுவதற்கு முன்பு உம்முடைய அடியார்கள் திருவடியை பற்ற வேண்டும். உம்முடைய திருவடிகளை பற்றுவதற்கு முன்பாக உம்முடைய அடியாருடைய திருவடியை பற்றணும். அடுத்து உபேயம். உபேயம்ங்கிற பொழுது உமக்கு கைங்கரியம் செய்வது அது முதல் நிலை. சரம கைங்கரியம் என்பது உம்முடைய அடியார்கள் செய்வது. அப்புறம் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் முடிவான கைங்கரியம். அதனால உபாயத்துக்கு முன்பும் உம்முடைய அடியார்கள் தான். உபேயத்தில் கடைசி எல்கையும் உம்முடைய அடியார்கள் தான். இங்கு இருக்கிற காலத்தில் சேர்ந்து சேர்ந்து இருப்பதும் உம்முடைய அடியார்களோடே உசாத்துணையாக அப்படின்னாரு.
உம்முடைய திரு கண்ணுக்கும் திரு நெஞ்சிக்கும் உகப்பாக எம்முடைய தரிசனம் வேண்டாமா அப்படின்னார் பெருமாள். நும் அடியாரை கண்டு நம்முடைய அடியார்களை கண்டு என் நெஞ்சும் என் கண்ணும் களிக்குமாறே. எனக்கு சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி உம்முடைய அடியார்களை பார்ப்பதினால் தான் என்னுடைய கண்ணும் என் நெஞ்சும் சந்தோஷப்படுகிறது. உம்முடைய அடியார்களை கண்டுதான் சந்தோஷப்படுகிறது அப்படின்ட்டார். அப்போ நான் உமக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாமா அப்படின்னாரு. செய்யணும். என்ன செய்யணும்? உன் அடியாருக்கு என்னை ஆட்படுத்து. உம்முடைய அடியார்களுக்கு நான் அன்புட்டு இருக்கும்படி செய்யணும். உம்முடைய அடியார்களுக்கு நான் கைங்கரியம் செய்யணும். அது நீர் தான் செய்யணும். உம்முடைய அடியாருக்கு அடியாராக இருந்து நான் சேவை செய்யணும். அதுக்கு கைங்கரியத்தை நீ தான் தரணும். பொதுவாகவே பகவத் கைங்கரியத்தை தருவது எம்பெருமான் தான். அது சாதாரணமானது. பாகவத கைங்கரியத்தை தருவது எம்பெருமான் தான். அது அபூர்வமாக சிலருக்கு தான் எம்பெருமான் கொடுப்பான். அதே திருமங்கை ஆழ்வார் பெற்றுவிட்டதினால் தெளிவாக சொல்லிட்டார். உடனே அது சரி, உமக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணது நாம், திருமந்திரத்திற்கு அர்த்தத்தை சொன்னது நாம், உமக்கு ஆச்சாரியர் நாம். உம்முடைய ஆச்சாரியராகிய என் சொல்லி நீர் கேட்க வேண்டாமா பகவான் சொன்னார். உடனே திருமங்கை ஆழ்வார் சொன்னார், எம்முடைய ஆச்சாரியர் நீர்தான். மறுக்கவில்லை. நீர் சொன்ன பிரகாரம் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் உம்முடைய சொல்லுக்கு புறம்பாக நான் நடக்கவில்லை, சொல்லவில்லை, பேசக்கூட இல்லை. நீர் இட்டபடி, நீர் உபதேசித்தபடி தான் நடக்கிறேன். நீ திருமந்திரத்தில் என்ன சொன்னீர்? திருமந்திரார்த்தம் என்னது? திருமந்திரார்த்தத்தை எமக்கு கற்றுக் கொடுத்தீர். நீ திரு எட்டெழுத்தை கற்று, உம்முடைய திரு எட்டெழுத்தை உம்மிடமே கற்றேன். கற்று என்ன கற்றேன்? உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. உம்முடைய திருவெட்டெழுத்தை நான் கற்றது உம்மிடத்தான் கட்டேன். அதுக்கு அர்த்தம் நீர் என்ன சொல்லிக் கொடுத்தீர்? உம்முடைய அடியாருக்கு அடியாராகத்தான் சொல்லிக் கொடுத்தீர். நான் அதெல்லாம் நிற்கிறேன், பேசுகலையே அப்படின்னார். நீர் பிரித்து பேசுகிறீரே, எம்மையும் அடியாரையும் பிரித்து பேசுகிறீரே அப்படின்னு பெருமாள் சொன்னார். பர்த்தாவுடைய சரீரம் பதிவர்தா ஸ்திரீக்கு விருப்பமானது. பர்த்தாவுடைய சரீரத்தை பேணுவது, பர்த்தாவுடைய சரீரத்தை பாதுகாப்பது, பர்த்தாவுடைய சரீரத்தில் ஆனந்தப்படுவது எல்லாம் பதிவர்தா ஸ்திரீக்கு உரியது. உம்முடைய சரீரம் உம்முடைய அடியார்கள், உம்முடைய அடியார்களுக்கு நீர் உயிர். உமக்கு உம்முடைய அடியார்கள் சரீரம். உம்முடைய பாரியாளாகிய நான் உம்முடைய சரீரமாகிய அடியார்களுக்கு சேவை செய்வது பழுதா? எம்பெருமானே, உம்முடைய சரீரம் அடியார்கள். பதிவர்தா ஸ்திரீக்கு பர்த்தாவுடைய சரீரத்தை பேணுவது குற்றமன்று. உம்முடைய பாரியாளாகிய நான் உம்முடைய சரீரமாகிய அடியார்களை பேணுவது, பற்றுக்கொள்வது, சேவை செய்வது பழுதா கேட்டார். எம்பெருமானுக்கு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம்.
ஏன்னா திருமங்கை ஆழ்வார் நிலை சரம நிலை, முடிவான நிலை நிற்கிறார். எம்பெருமானை பற்றி சொல்வது முதல் நிலை, இது கடைசி நிலை. பொதுவாகவே பிரபன்னர்களை கண்டாலே எம்பெருமானுக்கு ஆனந்தம் அப்படி இருக்கும். ஆனால் சரம நிலையில் இருக்கக்கூடிய பிரபன்னர் திருமங்கை ஆழ்வார். அதனால எம்பெருமானை அடைவதற்கு அடியார்கள் அளவு கடந்த ஆறாத பெருங்காதல் கொண்டு மடல் ஊறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க திருமங்கையாளுடைய பதில் எம்பெருமானுக்கு அளவு கடந்த ஆறாத காதலை எம்பெருமானுக்கு திருமங்கை ஆழ்வார் மீது ஏற்பட்டதாம். எம்பெருமானுக்கு திருமங்கை ஆழ்வார் மீது அளவு கடந்த விருப்பம் ஏற்பட்டு திருமங்கை ஆழ்வாரை பெறுவதற்கு எம்பெருமான் மடல் ஊரனும் அந்த நிலைக்கு எம்பெருமான் வந்தாராம். அதாவது திருமங்கை ஆழ்வாரை பெற்றெழுது தரித்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்ததாக ஆச்சரியமான இந்த ரகசியம். இதை புரிந்து கொண்டவர்களுக்கு பிரபன்னத்துவம்னா என்னன்னு தெரியும். இந்த நிலையை நாம் அடையணும். இதுதான் வைஷ்ணவம், இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம் திருமங்கை ஆழ்வார் காட்டியிருப்பது. மற்றதெல்லாம் வெறும் வைஷ்ணவம், அது மற்ற வைணவர்கள் சொல்லுவது. சாமி மணவாள மாமனியில் அருளி செய்து வழிநடத்திய சம்பிரதாயத்தினுடைய உயிர் கருத்து இதுதான். ஆக அங்கிருந்து பல திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு திரு கண்ணமங்கை வந்தார். திருக்கண்ணமங்கை வந்து எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்க திருநின்ற ஊர் பத்தராவி பெருமாள், என்னை பெற்ற தாயார், நேற்றுக்கு சொன்னோம் என்ன பெற்ற தாயார்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லி. தாயார் சொன்னாங்க, திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்று விட்டோம், ஒரு பாசுரம் தானே பெற்றிருக்கிறோம், தனிமரம் தோப்பாகாத, இன்னும் நாம் திருமங்கை பாசுரம் பெறணும், இன்னும் திருமங்கையோட மங்களாசாசன பாசுரத்தை நாம் பெறணும் அப்படின்னு சொல்ல திரும்பவும் திருநின்ற ஒரு எம்பெருமானும் பிராட்டியமாக இப்போ திருமங்கை ஆழ்வார் எங்க இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது திருக்கண்ணமங்கையில் இருக்கிறார்கள். அங்க வந்துட்டாங்க. அங்க வந்து சேவை சாதிக்கவும் திருக்கண்ணமங்கை எம்பெருமானை சேவிக்கிற பொழுது மங்களாசாசனம் செய்கிற பொழுதே சேர்த்து திருநன்ற ஒரு எம்பெருமானையும் சேர்த்து அதே வார்த்தையில திருக்கரண் மல்லையில் எப்படி மங்களாசாசனம் செய்தாரோ அதே வார்த்தையில் காண்டுமே திருக்கண்ணமங்கையில் சேவித்தே அப்படின்னு சொல்லி திருநின்ற ஒரு எம்பெருமான் திரும்பவும் திருக்கண்ணமங்கைக்கு வந்து திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை பெற்றார்கள். ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை பெறுவதில் எம்பெருமான்மார்களுக்கு அப்படி விருப்பம். இப்படியாக அடுத்தடுத்து திவ்யதேசங்கள் எல்லாம் சேவித்து சோழ நாட்டு திவ்யதேசம் 40 சேவிச்சிருவார். கடைசி நாள் அன்னைக்கு சொல்லுவோம் எந்தெந்த திவ்யதேசங்களை சேவித்தார்கள், எதை சேவிக்கவில்லை. மங்களாசாசனம் பண்ணலே தவிர ஆனால் சென்று அவர் எல்லா திவ்யதேசங்களும் சென்றிருக்கிறார்கள். அப்படியே சோழ நாட்டு திவ்யதேசங்கள் முடிந்த பிறகு பாணி நாட்டு திவ்யதேசம் பல இடங்களில் மங்களாசாசனம் செய்து கொண்டு திருப்புல்லானி வந்து ஜெகநாத பெருமாளை மங்களாசாசனம் செய்துவிட்டு அப்படியே நவதிருப்பதிகள் வந்து அங்கு மங்களாசாசனம் செய்து ஆழ்வார் பக்கம் வருகிற பொழுது நம்மாழ்வாரை சேவிக்கிற பொழுது திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரை பார்த்து
சேமம் குறுகையோ செய்யதிரு பார்க்கடலோ தாமம் வகுலமோ அதாவது சாஸ்திரங்களில் உமக்கு திருப்பார்க்கடலில் இருக்கிறீர், தொலப மாலை திருத்துழாய் மாலை அணிகிறீர், உமக்கு வகுலாபரணன் நாரணன் என்ற பெயர். ஆனால் நீர் இருக்கிற இடம் திருப்பார்க்கடல்னு சொல்றாங்க, நீர் சூடுவது திருத்துழாயின்னு சொல்றாங்க, திருநாராயணன் என்பது உமக்கு திருப்பெயராக சொல்லுகிறார்கள், உமக்கு 4 தோள்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே வந்து நான் சேவிக்கிற பொழுது திருக்குருகூரில் சேவிக்கிறேன், திருப்பார்க்கடலில் அல்ல. இங்கே மகிழ மாலை சாத்தியிருக்கிறீர், துளசி மாலை அல்ல. இங்கு 2 திருக்கரத்தோடு காட்சியளிக்கிறீர், 4 திருக்கரம் அல்ல. இந்த 2இல் எது உண்மை? சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது உண்மையா, பிரத்யட்சமா உம்மை சேவிப்பது உண்மையா அப்படின்னு திருமங்கையாளர் கேட்டார். உடனே நம்மாழ்வார் அப்படியே தாம் சங்கு சக்கர கதாதாரியாக திரு புலியாழ்வாரை ஆதிசேடனாக, மதுரகவி ஆழ்வாரை பிராட்டியாராக திருமங்கை ஆழ்வாருக்கு சேவை சாதித்தார்கள். திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியத்தோடு சேவை சாதித்து, உமக்கு இப்படியும் ஒரு நிலை உமக்கு உண்டோ, அடியனுக்கு கிடைத்தது இந்த மகாபெரும் தரிசனம் என்று அவரை சேவித்துவிட்டு அப்படியே திருக்குறுங்குடி சென்று அப்படியே அந்த வழியாக திருவள்ளவால் வரை சென்று விட்டு திருவரங்கத்துக்கு வருகிறார். திருவரங்கம் பிரமாண்ட புராணம் சொல்லுகிறது, திருவரங்கம் பரமபதம், திரு காவேரி பிரஜா தீர்த்தம், அங்கே இருக்கிற பரமபதநாதன், இங்க இருக்கிற திருவரங்கநாதன். பரமபதமும் திருவரங்கமும் ஒன்றுதான் என்று பிரமாண்ட புராணம் சொல்கிறது. அதே பிரமாண்ட புராணத்தில் பிரணவத்தினுடைய அர்த்தம் ஸ்ரீமன் நாராயணன், பிரணவத்தினுடைய அர்த்தம் பரமபதநாதன். இங்க திருவரங்கத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற விமானம் பிரணவ விமானம். அந்த பிரணவ விமானத்தில் எம்பெருமான் உள்ள எழுந்தருளி இருக்கிறார். என்ன அர்த்தம்? பிரணவத்தினுடைய அர்த்தமே நான் தான். பிரணவத்தினுடைய அர்த்தம் பரமபதநாதன். இங்கே பிரணவ விமானத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கநாதன், பிரணவத்தினுடைய அர்த்தம் நான் தான். அப்படின்னா பரமபதநாதன் நான் தான் என்று பரமபதத்துக்கு இணையாக, இணை என்பதை விட திருவரங்கம்தான், திருவரங்கமும் பரமபதம்தான் என்று பிரமாண்ட புராணம், 18 புராணங்களில் ஒன்று பிரமாண்ட புராணம், வியாச ரிஷியலால் அருளி செய்யப்பட்டது. அந்த புராணத்தில் இந்த செய்தி உள்ளது. அப்பேற்பட்ட பரமபதம் என்று புராணங்கள் எல்லாம் போற்றிய அந்த திருவரங்கத்துக்கு ஆழ்வார் வந்தார். ஆழ்வார்கள்
அத்தனை பேரும் மங்களாசாசனம் செய்த ஒரே ஒரு திவ்யதேசம் திருவரங்கம் மட்டும்தான். ஆழ்வார்கள் 12 பேர்களா சொன்னாலும் பதின்மர் என்று 10 பேராகத்தான் நாம் சொல்லுவது மரபு. பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னு சொல்லி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோடே சேர்ந்து கொள்வார். திரு ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வாரோடே சேர்ந்து கொள்வார்கள். அதனால் ஆழ்வார்கள் 10 பேர், பதின்மர் பாடும் பெருமாள். இந்த பதின்மர்களாலும் பாடப்பட்ட ஒரே ஒரு திருப்பதி திருவரங்கம்தான். ஒரே ஒரு எம்பெருமான் திருவரங்கநாதன் தான். எல்லா ஏற்றமும் திருவேங்கடத்துக்கு உண்டு. ஆனால் பதின்மர் பாடிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டியம் அவருக்கு இல்லை. திருவேங்கடத்தில் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி வருகிற பொழுது அரையர் சாமிகள் தாளத்தோடு அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி வந்தார் வாங்க. ஏழுமலைக்கு அரசர் வந்தார், திருவேங்கடநாதர் வந்தார், பதின்மர் பாடிய பெருமாள் வந்தார் அப்படின்னார். பதின்மர் பாடிய பெருமாள் வந்தார்ன உடனே ஏழுமலையான் அந்த அரையரசாமி பார்த்து, நிறுத்துங்கான் சோழியன் கெடுத்தான் அப்படின்னாராம். அரையரே நிறுத்தும், ஒரு சோழியர் கெடுத்துட்டார். யாரு? தொண்டடிப்பொடி ஆழ்வார். தொண்டடிப்பொடி ஆழ்வார் மட்டும் பாருங்க. திருப்பானாழ்வார் திருவரங்கத்தை தான் சேவிச்சாரு. ஆனாலும் மந்திபாய் வடவேங்கர மாமலை வானவர்கள் சந்திசிய நின்றான் அரங்கத்தரவின் அணையான் அப்படின்ட்டார். திருவரங்கத்தை பாடுகிற பொழுது திருவேங்கடத்தை சொல்லிட்டார். ஆனால் சுத்தமா எந்த பெருமாளையும் பாடாத திருவரங்கநாதனை மட்டும் பாடிய பெருமாள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அந்த வருத்தம் திருவேங்கடநாதனுக்கு இன்னும் தீரலை, திருப்பதி ஏழுமலையானுக்கு தீரலை. அதனாலதான் அந்த அரையர் சாமி கட்டியம் சொல்கிற பொழுது பதின்மர் பாடிய பெருமாள்னு சொன்ன போது நிறுத்தும், தொண்டடிப்பொடி ஆழ்வார் கெடுத்துட்டார். அந்த ஒரு எனக்கு அப்படி ஒரு பேர் எனக்கு கிடைக்க விடாம கெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதாக ஒரு ஐதீகம். அதே மாதிரி இன்னொரு ஐதீகம் உண்டு. இதெல்லாம் காலட்சேபத்தில் கேட்டதுதான். தொண்டடிப்பொடி ஆழ்வார்கிட்ட போய் எல்லா ஆழ்வார்களும் திருவேங்கடமுடையான பாடியிருக்கிறாங்க. திருப்பான ஆழ்வார் கூட திருவரங்கத்தை தான் பாடினாரு. ஆனாலும் மந்திபாய் வடவேங்கட மாமலைன்னு சொல்லி ஏழுமலைன்னு பாடிட்டாரு. நீரு திருவரங்கத்தை நான் மட்டும்தான் பாடியிருக்கிறாரு. எல்லாரும் உம்மை தவிர ஆழ்வார்கள் எல்லாம் திருவேங்கடமுடையான பாடியிருக்கிறாங்க. நீர் ஒரு பாசுரம் வேண்டாம், திருப்பானாழ்வார மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே தொண்டடிப்பொடி ஆழ்வார் சொன்னாராம், அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாட மாட்டேன். இதெல்லாம் காலட்சேபத்தில் கேட்டதுதான், அதிகாரப்பூர்வமான நூல்களில் கிடையாது. அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாட மாட்டேன்னாராம். என்ன அர்த்தம்? அவர் மலை மேல இருக்காராம். மந்திபாய் வடவேங்கட மாமலை
அங்க மந்திகள் பாய்வது அழகா தெரியுது. இவருக்கு தொண்டடி பொடியாழ்வாருக்கு அந்த அந்த குரங்குகள் கூட்டத்தோடு இருக்கிற எம்பெருமானையும் சேர்த்து குரங்குன்ட்டார். அப்படிலாம் சொல்லுவாங்க சில காலட்சேப அதிகாரிகள். சரி, ஆனா எல்லா ஆழ்வார்களும் ஒரே குரல் மங்களாசாசனம் செய்யப்பட்டவர் இவர் தானே, திருவரங்கநாதன் தானே. ஸ்ரீராமர் சேவித்த பெருமாள் அல்லவா, அயோத்தியிலிருந்து தான் அங்க வந்திருக்கிறாரு. சூரிய வம்சத்தவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் திருவரங்கநாதன் தான். ஸ்ரீராமர் விபீஷண ஆழ்வானுக்கு கொடுத்ததினால் இங்கே வந்தார். பேர்பட்ட பெருமை பொருந்தியது திருவரங்கம். சேவித்தார். குலசேகர ஆழ்வார் 3வது மதிலை கட்டியிருக்கிறார். இவருக்கு திருப்பானாழ்வார் பாசுரத்தை படிக்கும்போது உயர்ந்த மதில்களால் சூழப்பட்டது திருவேங்கடம், திருவரங்கம். அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் திருப்பானாழ்வார் திருவரங்கத்தை பற்றி சொல்லியிருப்பார். இவருடைய மனசுல உதயமாச்சு. இங்கு நிறைய திருப்பணிகள் செய்யணும். என்னென்ன திருப்பணிகள் இங்க செய்யணுமோ அத்தனையும் பூர்த்தியா செய்யணும்னு திட்டமிட்டார். பூரணமாக்க வேண்டும் இந்த சன்னதியை முடிவு பண்ணார். உடனே தம்முடைய மந்திரிகளையும் சேனாதிபதிகளையும் தம்முடைய தொண்டர்களையும் கூப்பிட்டார். திருவரங்கநாதனுக்கு நிறைய திருப்பணி இருக்குது. பரமபதம்னு சொல்லியிருக்கிற புராணங்கள் எல்லாம் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதில்ல. அப்பேற்பட்டவனுக்கு எப்பேற்பட்ட திருக்கோயில் அமையணும். அதனால செம்மையான திருப்பணியை பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது நிறைய திரவியம் வேணும், நிறைய பொருள் வேணுமே. என்ன செய்வது? திருமங்கை ஆழ்வார் திரவியங்கள் அத்தனையும் ததியாராதனையிலேயே பூர்த்தி ஆயிட்டு, எதுவும் கிடையாது மிச்சம். யோசனை பண்ணினார்கள் என்ன செய்வது என்ன செய்யணும் சொல்லி. அப்போ ஒரு அமைச்சர் சொன்னார், சுவாமி, நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரம் உண்டு. அந்த புத்த விகாரத்தில் ஒரு தங்கத்தால் ஆன ஒரு சிலை இருக்குது. அது யாரும் பார்க்க முடியாது. நாம அதை எடுத்து கொண்டு வந்துட்டா நாம் நினைத்த மாதிரி திருவரங்கத்தில் கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணலாம் என்று சொல்லவும் உடனே நாகப்பட்டினம் புறப்படுவோம். ஆடல்மா பறக்குது. எல்லாரும் நாகப்பட்டினம் வந்தாச்சு. விசாரிக்கணும் இது உண்மையா. அந்த நாகப்பட்டினத்தில் ஒரு பரம பாகவதை, ஒரு விலட்சணமான ஒரு பாகவத பெண்மணியுடைய திருமாலி அங்கே இருந்தது. சங்கு சக்கர திருநாமம் பொறித்த அந்த திருமாலியை பார்த்த உடனே திருமங்கை ஆழ்வாருக்கு சந்தோஷம். இந்த இடத்தில் நமக்கு ஒரு திருமாளிகை இருக்குது, நான் பாரும். சந்தோஷமா போனாங்க. உடனே அந்த அம்மா, சொர்க்கம் தெரிந்த அந்த அம்மா
இவர்கள் தரித்திருக்கிற அந்த திருநாமத்தை பார்த்த உடனே கீழே விழுந்து சேவித்து, சாமி உள்ள எழுந்தள்ள வேணும் சாமின்னு சொல்லி அவர்களை உயர்ந்த அளவில் வரவேற்று உபசரித்து தகுந்த ஆசனத்தில் அமர செய்து, தாகசாந்தி தீர்த்தம் சாப்பிடுங்க சாமி, அடியோடைய குடிசையில் பிரசாதப்பட்டு தான் சாமி போகணும் என்று அபிமானத்தோடு வரவேற்கிறாங்க. அதான் நம்முடைய வீடுகளில் அப்படி சங்கு சக்கர திருநாமம் பளிச்சுன்னு இருக்கணும். அடியாருடைய கவனமெல்லாம் நமக்கு இங்கே ஒரு வீடு இருக்குன்னு அந்த மங்களாசாசனம் படணும். பெருமாளுக்கும் நமக்கு ஒரு திருமாளிகை இங்கே இருக்குன்னு சந்தோஷப்படணும். இந்த காலத்திலாம் அப்படித்தான் இருந்தது. உடனே திருமங்கையாழ்வாருக்கு சந்தோஷம். அந்த அம்மா ஓடி ஓடி போய் தழுக பண்ணுறாங்க. இங்கே வாங்கம்மா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், இருங்க. உட்கார்ந்தாங்க. என்ன சாமி? சொல்லுங்க சாமி. இந்த ஊரில் ஏதாவது விசேஷம் எதுவும் உண்டா? விசேஷம் இப்படி ஒன்றும் இல்லைங்க. கோயில்கள்லாம் நிறைய கோயில்கள் இருக்க, அந்த கோயில்கள் எதுவும் சிறப்பு உண்டா? ஆமாம் சாமி, இங்கே ஒரு புத்தர் விகாரம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு சிலை ஒன்று இருக்குது. நாங்களாம் பார்த்தது கிடையாது, யாரும் பார்த்தவங்க பார்க்கவும் முடியாது. அந்த அந்த வழி, அதுக்கு போகக்கூடிய வழியே ரகசியம் யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சாமி. எங்களுடைய மாமியார் சொல்லியிருக்கிறாங்க. அதை என்ன சொன்னாங்க? அவங்க காலத்தில் அதை கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப ரகசியமான வழியெல்லாம் வச்சு அந்த விகாரத்தை கட்டினாங்க. அதில் அந்த தங்க சிலை இருக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பானது, யாரும் போக முடியாது, ரகசிய வழி. அந்த வழியை தெரிந்தவர் அந்த தலைமை புத்த பிச்சுக்கு தெரியும். அடுத்து இது செய்தாரே அந்த சிற்பிக்கு தெரியும். செய்து முடிஞ்ச உடனே அந்த சிற்பியிடம் நிறைய பொருளை கொடுத்து, நீர் இங்கேயே இருக்காதையும், இங்க இருந்தா நீர் உயிரோடு இருந்தா ஆபத்து, ஏன் ரகசியம் தெரிஞ்சிடும், அதனால நீர் சிங்களத்தீவுக்கு போயிடும், தமிழ்நாடு பக்கமே வரக்கூடாது, இங்க வந்தா உம தலைக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்தி நிறைய திரவியத்தை கொடுத்துட்டாங்க. அவர் உடனே சிங்களத்தீவுக்கு போயிட்டார். அங்கே இதே மாதிரி ஒரு ஆலயம் கட்டுறாங்க பொழுது தெரியுது, அனுராதாபுரம்னு சொல்லி. அந்த அங்கே அவர் ஒரு ஆளுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும், மற்றவர்கள் யாருமே போனதில்லை, பார்த்ததில்லை சாமி அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும் இவர்களுக்கு சந்தோஷம். சரி, ரகசியம் சிங்களத்தீவுக்கு போனால், இலங்கைக்கு போனால் இந்த ஆலயத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம். உடனே புறப்பட்டார்கள். அந்த அம்மா, சாமி எல்லாம் தயாராயிட்டு, பிரசாதப்படுங்க சாமி. உடனே அதே மாதிரி பக்கத்தில் நின்னே பிரசாதப்படுத்தினார்கள். இந்த அம்மாவுக்கு பாக்கியத்தை பாருங்க. எத்தனை ஆயிரம் பேருக்கு ததி ஆராதனை பண்ணின மகா பிரபு திருமங்கையாழ்வார். அவருக்கு தம் கையினாலேயே தலுகை செய்து அவருக்கு பிரசாதம் ஆற்றக்கூடிய பாக்கியம் அந்த நாகப்பட்டினத்தில் அந்த அம்மா கிடைச்சிருக்கு. நம்ம தீர்க்கமா சந்தோஷமா பிரசாதப்பட்டு போயிட்டு வரோமா அப்படின்னு வழி அனுப்பிட்டு, சுவாமி நாகப்பட்டினத்துக்கு எப்போ வந்தாலும் அடியாள் குடிசை உங்க திருமாளிகை சாமி, ஏழு சாமி வருவோம். நாகப்பட்டினத்தில் நிறைய வேலை எங்களுக்கு இருக்கு, வருவோம். குடிசைக்கு வருவோமா, தேவைப்பட்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாச்சு. நேர போகிற படகுல கப்பல் புறப்பட்டு சிங்களத்தீவு இறங்கியாச்சு. அங்கே போய் அனுராதாபுரம் எங்கே இருக்கு எங்கே தேடி அங்கேயும் போயாச்சு. அங்கே விசாரிக்கிறாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து
ஒரு பெரிய சிற்பி வந்தார, அவர் திருமாலி எங்கே இருக்குன்னு கேட்காங்க. சிலர் தெரியும்னாங்க, சிலர் தெரியாதுனாங்க. சிலர் தெரியும், நான் தெரியுது பாருங்க, ஒரு உயர்ந்த மாளிகை, அது அவருடைய திருமாளிகை தான். ஏன் இல்லை, எங்களுக்கு அந்த ஊர் தான், இங்கே வந்தோம், வியாபாரத்துக்காக வேண்டி வந்தோம், இந்த ஊரில் எங்கள் ஊருக்காரர் இருக்குதா கேள்விப்பட்டோம், சரி அவரை பார்க்கலாம் என்று வந்தோம் அப்படின்னா உடனே கொண்டு காட்டினாங்க. விசாலமான திண்ணை அந்த சிற்பியோடைய வீட்டுக்கு முன்னால. அந்த திண்ணையில் திருமங்கையாளர் உட்பட அவருடைய அமைச்சர்கள் எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு சோகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மதிய நேரம். அந்த சிற்பி அவருடைய திருமாளிகைக்குள்ள பிரசாதப்பட்டு கையை சோதிச்சுட்டு வெத்தலை பட்டி எடுத்துக்கிட்டு அவர் வெளித்திண்ணையில் உட்கார்ந்தா வெத்தலை போடுவார். அப்படியே வெளித்திண்ணைக்கு வந்து அப்படி தோரணையை உட்கார்ந்து வெத்தலை பட்டி திறந்து பாக்கு எடுத்து தம்முடைய வாயில போட்டு கடிச்சிக்கிட்டு பார்க்குறாரு. இவங்க வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஆச்சரியமான திருமேனி அத்தனை வரும். உடனே அவர் கேட்குறாரு, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? இந்த சிங்களம்தான் உங்களுக்கு ஊரா? இல்லை சாமி, வர்த்தகத்துக்காண்டி வந்திருக்கேன் சாமி, வியாபார விஷயமா வந்திருக்கேன் சாமி. உங்க சொந்த ஊர்? நாகப்பட்டினம். நாகப்பட்டினமா? நாகப்பட்டினமா? ஆமா சாமி, எனக்கு நாகப்பட்டினம் தான். ஒரே ஊருக்காரங்களாகி போயிட்டோமே, ரொம்ப சந்தோஷம் வந்தது அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறாரு. அப்படியா? நாகப்பட்டினத்தில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா, இல்லை நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சாமி. அங்க தேவதானம்னு ஒரு இடம் உண்டு, ஒரு புத்தர் கோயில், நான் தான் கட்டி கொடுத்தேன். அங்க நல்ல அந்த கோயில் ரொம்ப சிறப்பா இருக்குதா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் துக்கமா இருக்காங்க. இவரு திருமங்கை ஆழ்வார் அப்படியே தலகவந்து கண்ணீர் விட்டாராம். ஏன் இவர் அழுதாரு? இவரே அழுதாரு? ஒன்றும் இல்லை, அந்த நாகப்பட்டினத்து தேவதானத்தை பற்றி கேட்ட உடனே இவர் வருத்தப்பட்டார். ஏன் வருத்தப்பட்டார்? சாமி, நீங்கள் எங்கள் வயிற்றுச்சை மீண்டும் கிளப்பி விடாங்க, நாங்களே சோகம் தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். என்னப்பா சோகம், என்ன துக்கம் சொல்லுங்க சாமி. அந்த தேவதானத்தில் ஒரு தங்க சிலை இருந்தது சாமி. அந்த சிலையை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சாமி. அந்த சிலை இருக்கிற ரகசியம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியுமா. அவர் தான் யாரையோ சொல்லி கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க சாமி அப்படின்னு அந்த தோளா வழக்கன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் சொன்னார். தங்க சிலையை தூக்கிட்டாங்களான்னு ஒரு நிமிஷம் சாஞ்சிட்டார் இவர். அடுத்த கட்டம், இந்த சிற்பிக்குத்தான் தெரியுமா அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமா, நான் தானே செஞ்சது, எனக்கு தானே ரகசியம், நான் ஒருக்கும் சொல்லலையே, என்னை தவிர யாருக்குமே தெரியாத, அது நடக்காத சாமி. உம்மை தவிர யாருக்கும் தெரியாது நீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஊர்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோன்னு கதறுதாரு. என்ன சாமி நீங்க அப்ப எப்படி அது போச்சு, எப்படி களவு போச்சு சொல்லும் அப்படிங்கிறார். நாளாயிட்டுனா எந்த பொருளுக்கும் ஒரு பிளகினை ஏற்படும். அந்த அடிப்படையில் நாளாகி போச்சு, அதை அப்பப்போ கவனிக்கணும், கவனிக்காமல் போயிட்டாங்க, நான் இங்கே இருந்துட்டேன், அதனால் அது பிளங்குறைஞ்சி போச்சு, எவனோ ஒரு பல நாள் முயற்சி பண்ணி செஞ்சுருக்கணுத அப்படி இவர் சொல்கிறார். நீங்கள் சொல்கிறதும் பொருத்தமாக தான் சாமி இருக்குது. ஆனாலும் என்ன செய்யறது, பழி உங்கள் மேலே தான் இருக்குது, நீர் தான் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க.
இல்லவே இல்லை, அது நான் சொல்லவே இல்லை, அந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியவும் முடியாது, நீங்கள் சொல்கிறது எனக்கு நம்பிக்கையும் வரமாட்டேங்குது, ஆனால் நம்பாமல் இருக்க முடியல அப்படின்னு தன்னால் வருத்தப்பட்டு அழுது புலம்புறாரு அந்த சிற்பி. அப்படி புலப்பத்தில் எப்படியெல்லாம் ரகசிய வழி வச்சேன், இப்படி நான் ரகசிய வழி வச்சேனே, இப்படி நான் கதவு வச்சேனே, இந்த கதவுக்கு இப்படி திறப்புலா, இப்படி வாசல்லான்னு சொல்லி அந்த ரகசியத்தை பூரா அழுதே புலம்பி சொல்லி தீர்த்துட்டாரு. உடனே இவங்க பூராத்தையும் கவனிச்சாங்க. ஓ, இப்படித்தான் போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே சரி, இந்த அளவுக்கு நீர் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டேரு, நீர் செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு, நீர் சொன்ன மாதிரி நான் அப்பப்போ கவனிக்கலைன்னா இதான் நடக்கும், சரி உம்மை பார்த்துதான் நாங்கள் சொல்ல மாட்டோம், போகிறோம், நீர் கவலைப்படாமல் இரும் அப்படின்னு சொல்லி இவங்க புறப்பட்டு வேகம் வராங்க. இனிதான் சிலையே இனிதான் களவாங்கன்ட்டு களவெடுப்பதற்கான ரகசியத்தை தெரிவதற்காக வேண்டி திருமங்கை ஆழ்வார் இலங்கைக்கு போறாரு. எப்படி களவு செய்வது, அதுக்கு இலங்கைக்கு போறார் திருமங்கை ஆழ்வார். படகுத்துறைக்கு வந்தாங்க. வரவும் ஒரு பாக்கு வியாபாரி, அவன் தனியா பெரிய பாய்மர கப்பல்ல பாக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கான். உடனே இங்கேருந்து போய் கேட்டாங்க, ஐயா எங்கேயா போகிறது? நாகப்பட்டினம் போகுது. ஐயா நாங்கள் அங்கே தான் வரணும். இவங்க நிற்கிற ஒரு கனிவான முகத்தையும் ஒரு விளச்சனமான முகத்தையும் பார்த்து, சரி வாங்க, அதுக்கு என்ன, உங்களை இறக்கிவிட எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்களும் வாங்க அப்படின்னாச்சு. உடனே அந்த பாக்கு முடையெல்லாம் ஏற்றின உடனே திருமங்கை ஆழ்வாருடைய கோஷ்டி பூரா அங்கே படங்களை ஏறியாச்சு. பாதி தூரம் போயிருக்கும். இந்த தோலா வழக்கம் வந்தான், ஒரு பச்சை பாக்கு எடுத்தான், அதை பாதியை வெட்டி சாப்பிட்டான், மீதி பாதியை கொண்டு போனான். அந்த வியாபாரி, பாக்கு வியாபாரி அவன் கூட வந்துட்டு இருக்கான். அவன் மரியாதையை கொடுத்து பக்குவமாக பேசுகிறான். அவன் மரியாதை கொடுக்கான் இவங்களுக்கு. அவற்றை நல்ல இனிக்க பேச்சு கொடுத்துட்டு அவர் கேட்டார், என்ன ஒரு பாதி பாக்க வச்சிருக்கீங்க? அதான் உங்கள்கிட்ட வந்தேன், இது அபூர்வமான பாக்கு சாமி, கிடைப்பதற்கு அரியது, பாதுகாப்பாக வைக்கணும், உங்கள் மூட்டைக்குள்ளாம் வைக்கணும். இந்த பாதி பாக்க உள்ள வச்சுக்கிட்டுமா? தாராளம் வைங்க, உங்களுக்கு இல்லாதா? வச்சுட்டார். கொஞ்சம் கழிச்சு வந்தார், சாமி இந்த பாதி பாக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது, உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நாகப்பட்டினத்துக்கு இது அபூர்வம், அங்கே போனால் இந்த விஷயம், இந்த பாக்குடைய மகத்துவத்தை தெரிஞ்சவனுவ தரமாட்டானுவ. நீர் ஒரு முறியில் பாதி பாக்கை இன்னார் கொடுக்கவும், பாதி பாக்கு இன்னாருடையது, அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதி தந்துட்டேன்னா விவகாரம் இல்லை சாமி அப்படின்னு. இவருடைய பேச்சில் மயங்கி, இவ்வளோதானே, கவலை விடுங்க, ஓலையை கொண்டாங்க. பாதி பாக்கு இந்த தோலா வழக்குக்குரியது, அவர் நாகப்பட்டினத்துக்கு போனால் அவருக்கு பாதி பாக்கு கொடுக்க வேண்டியது, அவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதி கையெழுத்து கொடுத்துட்டார். உடனே அவரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு போயாச்சு. நாகப்பட்டினத்தில் படகு நின்ன உடனே திருமங்கை ஆழ்வாருடைய கோஷிகளை கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு, இந்த படகுல இருக்கிற மூடைகளில் பாதி பாக்கு மூட நமக்கு தான், எல்லாத்தையும் இறக்குங்க அப்படிங்காரு இவர். அவன் பாக்கவரி பதறிட்டான். சாமிங்க வாங்க, என்ன சொல்றிய? சாமி பாதி பாக்கு எங்களுக்கு தானே, உங்களுக்கா? நீங்க தான் எழுதி கொடுத்துருக்காரு. ஏன் சின்ன பாக்கில் சாமி பாரு, பாதி பாக்கு இருக்குது அதில். விவகாரம் முத்துச்சு. அங்கேயே நாகப்பட்டினத்திலேயே படகுத்துறையிலே நியாயாதிபதிகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கே போயாச்சு வழக்கு. தோலா வழக்கம் போனார். ஐயா இவரோட தான் படகுல வந்தோம், இந்த படகுல ஏற்றப்பட்ட பாக்குகளில் பாதி எங்களுக்கு, அவரே எழுதி கொடுத்துருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு. இங்கே நாங்கள் கேட்டால்
ஒரு சின்ன ஒரு பாக்கு எடுத்து அதில் பாதி தான் தாரங்க. இப்படி ஏமாத்துறாரு ஐயா. சிங்களத்தில் ஒன்று பேசினாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து மாறிப்பிட்டார். அப்படியா? அவரை கூப்பிட்டார், வாரும். இந்த கையெழுத்து யார் கையெழுத்து? உமா கையெழுத்து. பேசக்கூடாது, பாதி பாக்கு கையில் கொடு. இல்லை, நீ எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டியரு. அவருக்கு என்ன சொல்ல பாவம். சாமி, எனக்கு பாக்கு முழுக்கு வேணும், அதுக்குள்ள கிரயத்தை கொடுத்துருந்தேன். ஒன்று நியாயாதிபதிகள் என்னையா சொல்றாரு? சம்மதமா? சரி, வருத்தப்படுத்தாரு. வேணுன்னு இது அங்கனே கேட்டிருந்தா ரூபாயை வாங்கிக்கிட்டு நாங்களே விட்டு கொடுத்துருப்போம். இதுக்கு வந்திருக்க வேண்டாம், தேவைப்பட தெரியுது, ரூபாயை தர சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே பாதி பாக்குக்கு உண்டான கப்பலில் வந்த படகு மூட்டைகளே பாதிக்கு உண்டான ரூபாயை வாங்கிக்கிட்டு, சாமி போயிட்டு வரோம் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு இங்கே வந்துட்டாங்க. ராத்திரி ஆயிட்டு. அங்க அந்த தலைமை சிற்பி சொன்னார் இல்லையா, எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி போகணுங்கிற அந்த ரகசியத்தின் பிரகாரம் அப்படியே போயிட்டாங்க. செய்ய மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறினா ஒரு சக்கரம் சுத்துது. அந்த சக்கரத்தை நிப்பாட்டுறதுக்கு வழி சொல்லி கொடுத்தான். வாழைத்தண்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா அது உள்ள நாறு உள்ள போய் சிக்கி நிற்கும்னு சொல்லி கொடுத்தான். மற்ற எதுவுமே அதை சுத்தாது நிற்காதுன்னு அதையும் அவன் சொல்லி கொடுத்துருக்கான். அந்த பிரகாரம் வாழைத்தண்டை கொண்டு போனாங்க. அது உள்ள இருக்க நாறு சக்கரத்தில் சிக்கி நின்றுட்டுது. இப்போ உள்ள இறங்கலாம். யார் உள்ள இறங்குவது? உடனே திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு சகோதரி, விலட்சணமான வைஷ்ணவியாவா, கைங்கரியுமே திருமங்கை ஆழ்வாரே மாதிரி அந்த அம்மா. அவரோட அந்த அம்மாவுக்கு ஒரு குமாரன், அதாவது திருமங்கை ஆழ்வாருக்கு மருமகன், சகோதரி மகன் தானே. அவளுடைய திருநாமம் 6000 படியில் பரகாலன்னு இருக்குது, 12,000 படியில் எதிராஜன் இருக்குது. நாமளும் எதிராஜன்னு சொல்லுவோம். ஏன்னா திருமங்கை ஆழ்வாருக்கும் பரகாலன்னு வருது. பேர் குழப்ப வேண்டாம். 6000 படியில் பரகாலன் தான் எப்படி மருமகன் பேரும். அக்கா மகன். உடனே சுவாமி, அடியனுக்கு இந்த கைங்கரியத்தை அடியனுக்கு கொடுங்க சுவாமி அப்படின்னு அந்த எதிராஜன் திருமங்கை ஆழ்வாருடைய மருமகன், அக்கா மகன், அடியனுக்கு இந்த கைங்கரியத்தை கொடுங்க சுவாமி, நான் உள்ள இறங்குறது சுவாமி அப்படின்னார். சரி அப்படின்னு உள்ள இறங்கிட்டார். உள்ள இறங்குனா அந்த விக்கிரகம் மாந்திரிகபூர்வமான அமைப்புடையது. இங்க இருந்த மாதிரி இருக்கு, அங்க தெரியும், அங்க இருந்த மாதிரி இங்க தெரியும். அப்படியே அது கண்ணுக்கு மாயத்தோட்டம் கொடுக்கும். உடனே திருமங்கை ஆழ்வார், இந்த மந்திரங்கள் பழிக்காம இருக்கும்னா அசுத்தப்படுத்தினா போதும், சில விஷயத்தை சொல்லி அசுத்தப்படுத்த அப்படின்னார். அசுத்தப்படுத்த உடனே விக்கிரகம் நின்றுட்டுது, தங்கமயமா சொலிக்குது. உடனே அந்த எதிராஜனுக்கு அதை பார்த்த உடனே திருவரங்கநாதனுக்கு கைங்கரியம் முழுமையாக கிடைச்சிட்டுது. இவ்வளவு தங்கம் கிடைச்சுன்னு சொன்னா ஏன் கட்ட முடியாது? மதில் சோறு கட்ட முடியாது, மண்டபம் கட்ட முடியாதா அப்படின்னு ஆனந்த சந்தோஷத்துல பிளமே ஒரு அசுரத்தனமான பிளம் வந்துட்டு, அப்படியே அசைக்க முடியாத தனிப்பட்ட ஆளு. ஆனா இவருக்கு பூரிப்புல திருவரங்கநாதனுடைய கைங்கரியம் வெற்றிகரமாக ஆக போதுங்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்புல அசுரத்தனமான பிள வந்து அப்படியே பிடிச்சு தூக்கிட்டார். தூக்கி அப்படியே மேலே கொடுக்கார. அவங்க அங்கேருந்து கயிறு அனுப்புனாங்க, கயிறை கட்டி அங்கே மேலே தூக்கிட்டாங்க. மேலே போன உடனே அந்த சுத்தின சக்கர துவாரத்து வழியா அந்த சிலை மேலே போயிட்டு, அடுத்து இவர் வரணும். அதே மாதிரி கயிறை அனுப்புனாங்க, மேலே ஏறினார். திருமங்கை ஆழ்வாருடைய அந்த
சகோதரி பையனுக்கு ஆனந்தத்துல சந்தோஷத்துல உடம்பு பூரிப்பாயிட்டுது. எந்த துவாரத்தின் வழியா இறங்கினாரோ அந்த துவாரத்து வழியா இப்ப வெளியே வர முடியாது. பொழிந்து தோன்றிய தோல் தொண்டடிப்பொடி என்ன அடியனை. அவருக்கு தொண்டடிப்பொடி ஆழ்வாருக்கு கைங்கரியத்துல அவருடைய தோல் பூரிப்பாச்சு. ஆனா இந்த எதிராசனுக்கு கைங்கரிய எண்ணத்துல இந்த உடம்பே பூரிப்பாய் போச்சு. பொழிந்து தோன்றிட்டு. பொழிந்து தோன்ற உடனே கையை கொடுக்கிறாரு, கை தான் நிக்குது, தலையும் கையும் போது, கழுத்துக்களை ஒண்ணும் மேல வர வழி இல்லை. என்ன செய்யறது? உடனே திருமங்கை ஆழ்வார் மோசம் போயிட்டமே, இவர் மேல வரணும்ல. பரம கைங்கரியசாலியான என் சகோதரி இப்பதான் சகோதரிங்கிற வார்த்தை வரும். சகோதரி புத்திரன்ல, பரமபாவனல்ல, அவனை அந்நியரிடம் ஒப்படைக்கவா? விட்டுட்டு போனா அவங்க அந்நியர்கள் பிடிச்சுவாங்க. அந்நியரிடம் ஒப்படைக்கவா அப்படின்னார். உடனே திருமங்கை ஆழ்வார் சகோதரி மகன்லாம், சுவாமி அந்நியரிடம் ஒப்படைக்க வேண்டாம், திருவரங்கன் கைங்கரியத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. அடியனுடைய தலைய கொண்டு போயிருங்க சாமி, அடையாளம் தெரியாது. யோசிக்க வேண்டாம், நீர் யார்? மானவேல் பரகாலம். அடையார் சீயம், அரட்டமுக்கி, மங்கை வேந்தன். மங்கைங்கிறது குமுதவில் நாச்சார். என்ன தயக்க வேண்டாம், திருவரங்கநாதனுக்கு அவன் திருப்பணிக்கு. இந்த சரீரம் பெருசா சாமி, காலதாமதப்படுத்த வேண்டாம், உடனே காரியம் நடக்கட்டும் சுவாமின்னாரு. உடனே திருமங்கை ஆழ்வார், உபய விபூதிக்கு நீ நாதன், ராமானுஜர திருவரங்கன் சொன்னான். ராமானுஜரே உபய விபூதிக்கு நீர்தான், உபய விபூதிக்கு நீர்தான் நாதன்னு ராமானுஜரை பார்த்து யார் சொன்னா? திருவரங்கநாதன் சொன்னான். அந்த எதிராஜரை பார்த்து திருவரங்கநாதன் சொன்னார் உபய விபூதிக்கு நீர் நாதன் சொல்லி. இங்கேயும் அந்த எதிராஜரை பார்த்து திருவரங்கத்தான் சொன்னான். இங்க இந்த எதிராஜனை பார்த்து திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார் உபய விபூதிக்கு நீதான் நாதன். ஆழ்வார் அப்போ ஆழ்வார் இட்ட வழக்கா உபய விபூதியும், எம்பெருமான் இட்ட வழக்கு உபய விபூதி. அப்படி சொல்லிட்டு திருவரங்கநாதா அவ்வளவுதான், தலையெடுத்துட்டார், புறப்பட்டாங்க. வேகமா புறப்படுறாங்க. ராத்திரி நேரம். உடனே திருமங்கை ஆழ்வார் திருவரங்கநாதான்னு சொன்னதுதான் பெரிய பிராட்டி சயனித்திருக்கிற பெருமாளை, பெரிய பெருமாளை பார்த்து, சுவாமி சப்தம் கேட்டுதா? திருமங்கை ஆழ்வார் சொன்ன
திருவரங்கநாதான்னு சொன்னார். அந்த சப்தம் கேட்டுதான். கேட்டது தேவி. கேட்டுக்கொண்டுதான் படுத்திருக்கிறீரா? உம்முடைய சர்வ சத்தியத்துவம் சர்வக்கியத்துவம் இருக்கா போயிட்டா? எல்லாம் செய்கின்ற ஆற்றல் உடையவன், அனைத்தையும் அறிந்தவன் எம்பெருமான். அதெல்லாம் உம்மட்ட இப்ப இருக்கா, மாயமா மறைஞ்சிட்டான்னு கேட்டான். கைங்கிற பிறருக்கு ஒன்று வந்தா பிராட்டி, கைங்கிரம் பண்றவங்களுக்கு ஒன்று வந்தா பிராட்டி விடமாட்டா. என்ன கேள்வி கேட்டா? உமக்கு சக்தி இருக்கா இல்லையா, இல்ல சக்தி போயிட்டுதான் உம விட்டு சக்தி மாயமா போயிட்டுதா? படுத்திருக்கிறேன். அவர் சாந்தமா கடல் வர கூப்பிட்டார். வாரும், நேர நாகப்பட்டினம் போறோம். புத்த விகாரத்துக்குள்ள எதிராஜனுடைய திருமேனி இருக்குது, அதை தூக்கிட்டு வந்துடும். திருமங்கை ஆழ்வார் அப்படி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பாதுகாப்பான புதர்ல இந்த எதிராஜனுடைய சிரசை அங்க வச்சிட்டு புறப்படுவார். இவர் அந்த அவனுடைய திருமேனியை எடுத்துட்டு இந்த இடத்துல புதருக்குள்ள பாதுகாப்பா இருக்குது அவனுடைய சிரசு. ரெண்டையும் சேரும், அவனுக்கு உயிர் வரும். அப்படியே திருக்கண்ணங்குடிக்கு வந்துருவாங்க, அங்க கொண்டு விட்டுட்டு வார் அப்படின்ட்டார். உடனே காடாழ்வார் விருதுன்னு போனார். விருதுன்னு போய் அந்த எதிராஜனுடைய திருமேனியை திருவுடம்பு எடுத்து தூக்குனார், தம்முடைய தோல்ல போட்டுக்கிட்டார். அதே மாதிரி புதருக்கு வந்து அந்த திருத்தலை எடுத்தாரு, சேர்த்தாரு, எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே சொல்றாரு, பரமபதநாதனுக்கு நித்திய கைங்கரியம் செய்யணும்னு நினைச்சேன், திருவரங்கநாதனுக்குத்தான் நித்திய கைங்கரியம் செய்ய வேண்டும் போல் இருக்கிறது. என்ன வார்த்தை பாருங்க! திருமங்கையாளருடைய சகோதரி குமாரன் சொல்ற வார்த்தையை பாருங்க. பரமபதநாதனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா திருவரங்கநாதனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணும்படி எனக்கு உத்தரவு வந்திருக்குது. சரீரத்தோடு இருந்தால் திருவரங்கநாதனுக்கு, சரீரத்தை விட்டால் பரமபதநாதனுக்கு. எங்க போனாலும் கைங்கரியம் தானே. ஒரு பிரபலன் அப்படி இருக்கணும், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படி இருக்கணும். ஒன்னு அல்லது ஒன்னு அங்கு பரமபதம் அல்லது இங்க. சரீரத்தோடு இருந்தால் 108 எம்பெருமானுக்கு கைங்கரியம், சரீரத்தோடு இருந்தால் திவ்யதேச எம்பெருமானுக்கு மங்களாசாசனம். 108 எம்பெருமான்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புஷ்ப கைங்கரியம். நம்மால என்ன கைங்கரியம் அந்த கைங்கரியம். ஒண்ணுமில்ல திருப்பல்லாண்டு மங்களாசாசனம். சரீரத்தோடு இருந்தால் இங்க உள்ள திவ்யதேச எம்பெருமான்களுக்கு கைங்கிற மங்களாசனம் இருப்போம். சரணம் போனா பரமபதநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுவோம். ஒரு நாள் நமக்கு நஷ்டம் என்பதே கிடையாது. பஞ்சசம்சாரம் செய்துட்டு விளட்சணமாக பிரபக்தி மார்க்கத்தில் ஒளிவிட்டு பிரகாசிக்கிற பாகவர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, பிரபன்னர்களுக்கு உபய விபூதியும் அவர்களுக்கு தான். இங்கேயும் அவர்கள் சுவிச்சம், சரத்தை விட்டாலும் சுவிச்சம்தான். அப்பேற்பட்ட நிலை இந்த மதம் மட்டும்தான். ஜென்மாந்திரம் கிடையாது, இந்த ஜென்மத்திலேயே. காலாந்திரம் கிடையாது, இந்த காலத்திலே நமக்கு கிடைக்கும். இந்த மதத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே திருக்கண்ணங்குடி வந்துட்டாங்க. அங்க வரவும் கொஞ்ச நேரத்தில் விடியக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு, அங்க ஒரு புளிய மரம்,
அது பக்கத்தில் ஒரு வயல். அன்னைக்கு நடுக பண்ணுவதற்காக வேண்டி முந்தின நாள் உழுது மரம் அடிச்சு அப்படியே சகதி கிளுகள் நிற்குது. அந்த சகதிக்குள்ள கொண்டு போய் இந்த சிலையை ஒளிச்சு பூத்து வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு அந்த புளிய மரத்தடியில் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ திருமங்கையாளர் சொல்வார் அந்த புளிய மரத்தை பார்த்து, புளிய மரமே, இப்போ நாங்கள் அங்கிருந்து நடந்த களைப்பாலும் சரி, நாங்கள் தூங்கவே இல்லை. உங்களுடைய இடத்துல நான் கொஞ்சம் படுத்து கண்ணை மூடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீர் உறங்கக்கூடாது. நீ உறங்காமல் விழிச்சிருந்து அந்த சிலையை பாதுகாக்கணும், என்னமோன்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த புளிய மரத்துக்கு கட்டளை இட்டுட்டு திருமங்கையால் படுக்கிறார். அதுக்குள்ளே கரடாழ்வார் கொண்டு விட்டார். வந்துட்டார்ன உடனே அங்கிருந்து சாமிகள்லாம் என்ன சொன்னாங்க, நீர் எங்களை விட்டு போக முடியுமா? நீர் எங்களை விட்டு பரவதம் பேரு நினைச்சிரோ? அது எப்படி நீர் போவாரு? எங்களை விட்டு பரமதத்துக்கு நீர் போக முடியுமா? திருமங்கையாழ்வார் வந்தார், கட்டி தழுவினார். திருவரங்கநாதனுக்கு நீ செய்ய வேண்டிய பணி நீ எவ்வளவு இருக்குப்பா, இப்படிக்கெல்லாம் உனக்கு பரமதம் இல்லை இரு. அப்ப இவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? திருவரங்கநாதனுக்கு நீ செய்ய வேண்டிய திருப்பணி எனக்கு எவ்வளவு இருக்குப்பா, அப்படிலாம் சீக்கிரம் பரமதம் பெயர முடியாது அப்படிங்கிற திருமங்கையாழ்வார். அந்த மரத்து முட்டில் படுத்திருக்காங்க. அந்த புளிய மரம் தூங்கும். மரம் தூங்குச்சுன்னா 2 இலையும், அந்த இலை பொடிப்புடைய இலை ஒரு இலையோட ஒட்டிக்கிட்டு தூங்கும். அதுவரை தூங்கிக்கிட்டு இருந்தது. திருமங்கையாழ்வார் சொன்ன பிறகு அதை முழிச்சிட்டு அன்னிலிருந்து உறங்கா புலி. திருக்கண்ணங்குடிக்கு சில சிறப்பு பேர் உண்டு. உறங்கா புலி, ஊரா கிணறு, தோளா வழக்கு, பூவாத காயாத மகிழம் அப்படி 4 அடமொழி உண்டு. இந்த 4 திருமங்கையாழ்வாரால் தான் வருதுங்க. 4 திருமங்கையாழ்வாரால் தான் அந்த ஊருக்கு வருது. முதலாவது உறங்கா புலியை பார்த்துட்டீங்க, முடிச்சுட்டு. இப்போ ஒருத்தன் உழுது நடுவதற்காக வேண்டி நாற்றோட கலப்பையோட மாடோட வந்து நிற்கான் அதே வயல. உடனே தோளா வழக்கம் நினைச்சான். யாரப்பான்னு கேட்டான். நான் அந்த வயலுக்கு சொந்தக்காரன், இன்னைக்கு நடுக, அதுதான் வந்திருக்கேன் தான். உடனே தோளா வழக்கம் சொன்னார், உம்மத்தை எதிர்பார்த்தான். இது எங்கள் தாத்தா முப்பாட்டனார் நேத்தான் கண்டுபிடிச்சான். நீர் வருவேறு, இதை உழுது மரணிச்சு போட்டு பேரு, நீர் நடுவுக்கு வருவேறு, உம்மை பார்த்து பேசணும்னு தான் காத்திருந்தோம். இத்தனை வரும் வந்துட்டேரு. இது எங்க இத்தனை வருஷமா நீர் பருவம் பண்ணியிருக்கிறீர். அதுக்கு என்ன சொல்றீர்? உடனே அவருக்கு ஒன்றும் ஓடலை. ஏன்னா அவன் தாத்தா காலத்திலிருந்து அவன் தான் வச்சு தெளிஞ்சான். அது கிடையாது அப்படின்னு ரிக்கார்டை கொண்டார். நாளைக்கு நான் வாரேன் அப்படின்னா, நாளைக்கு வாரம் நாங்களும் ரிக்கார்டு வச்சிருக்கேன், நானும் காட்டுறேன். உடனே அவன் போயிட்டான். நான் நாளைக்கு வாரம்ட்டு போயிட்டான். இனி இங்கே தங்கியிருக்க முடியாது. ஆனாலும் ராத்திரி பிரதானமாக நாளைக்கு தானே வரேன் இருக்கிறான். அதோட தாக்கு பிடிப்போம்ட்டு இருக்கிறாங்க. ஊரில் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போ வந்திருக்காங்களா, தலைமுறையாக வயலை என் வயதானு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஊர்க்காரன் பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, இந்த அளவில் இப்போதைய காலட்சேபத்தை நிறுத்திக் கொள்கிறோம். நாளைக்கு இதிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டு, திருமங்கையாளுடைய வைபவம் நம்மளை பூர்ணமான ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கும். அதற்கு தடையாக உள்ள பாவத்தை எல்லாம் போக்கும். நீங்கள் எம்பெருமானுடைய பெரும் பேரை பெற்றவர்கள்.
காலச்சவம் கேட்டீர்கள். உங்களுடைய சொந்தக்காரர்களையும் உங்களுடைய அன்புக்குரியவர்களையும் இந்த காலச்சவத்தை கேட்கும்படியாக செய்யுங்கள். நீங்கள் பெற்ற பெரும் பேற்றினை அவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஸ்ரீ பரகாலன் ராமதாசன் சொல்லக்கூடிய முகநூலில் ஃபேஸ்புக்கில் அடியுடைய காலச்சவம் பூரா இருக்குது. நீங்கள் நேரில் வந்து அந்த ஃபேஸ்புக்கு வந்தால் லைவில், அதாவது நேரடியாக கேட்கலாம். இல்லை யூடியூப்பிலும் ஸ்ரீ பரகாலன் ராமதாசன் சொல்லுடைய யூடியூப்பில் இந்த பதிவுகளெல்லாம் இன்னொரு வருஷத்து 78வது நாள் காலச்சவ பதிவு இருக்குது. ஒரு முறை கேட்டால் போதாது, பல முறை கேட்க வேண்டும். கேட்கும்படியாக சொல்லிக்கொண்டு நீங்கள் 28 பார்க்குற பொழுது பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் நாங்கள் போடுகிற புதிதாக போடக்கூடிய இந்த வீடியோ ஆடியோக்களெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் சொல்லுகிறோம். ஸ்ரீராமஸ்வரம் தத்வோத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசெல்நாதனையும் ஸ்ரீராமஸ்வரம் குறும் பஜனை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம் சாமி. நாளைக்கு 4:30 மணிக்கு நாம் ஒருவரை சேவிப்போமாக.